14,40,00,000 எப்போ வேலை முடியும்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பௌத்த பிக்கு ஒரு ஆள் கூட படகுல ஒரு பெரிய படகு. புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த இடத்துல இதோடனா வாகனங்கள் எல்லாம் துருவாக இருக்கு. நினைக்கிறேன் மேலையும் பயணம் செய்யலாம். சிறப்பான அனுபவமா இருந்துச்சு. பல கோடி பெறுமதியான ஒரு அந்த பாதை. அது நிறைய சிங்கள மக்கள் இந்த இடங்கள திடீரென்று நாங்கள் நடுக்கடலில் வாரம் செலி கப்பலில் போகிறோங்கிறேன். 2 பஸ் போகக்கூடிய ஒன்று வெறும் ஒன்று போகும். இருபுற பாதைகளாகவும் வாகனத்தோட சேர்த்து 600 பேரும் நல்ல பெரிய பெரிய. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக குறிகாட்டுவான் பாருங்க. இந்த இடத்த மாலை நேரம் எப்படி இருக்குது பார்க்க. ஒரு உயரமான ஒரு பகுதியில் நிற்கிறோம். இந்த இடங்களில் ஒரு வித்தியாசமான வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டு, குறிப்பாக சொல்லணுமெண்டா மக்கள் அந்த பயணம் செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு பயண பாதை ஒன்று அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி பெறுமதியான ஒரு அந்த பாதை. அது எப்படியெல்லாம் அந்த நிகழ்வுகள் அந்த வேலைப்பாடுகள் இடம்பெறுது, எவ்வளவு அந்த பணத்தொகைகள் முடியுது, என்ன மாதிரி என்ற விடயங்களை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். அதோடு இந்த இடங்களில் நிறைய பணிகள், அதாவது போக்குவரத்து பணிகள் கூட, அதாவது பாதைகள் திருத்துற வேலைகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒரு ஐயாவோட கதை சொன்னாங்க. அவர் தெளிவாக அந்த விடயத்தை சொல்லியிருப்பார். இப்போ என்னெல்லாம் வேலைப்பாடுகள் இடம்பெறுது, இந்த இடங்களில் என்ன வித்தியாசமான மாற்றங்கள் நடக்கின்றத தொடர்ந்து இந்த காணொலியோட பார்ப்போம். முதல் இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி எல்லாமே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பழைய கட்டுமானங்கள் எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி கரல் பிடிச்செல்லாம் இருக்குன்னு பாருங்கள். பெரிய பெரிய கனரக வாகனங்கள் மூலம் இந்த பொருட்களை எல்லாம் மேலே ஏற்றி அந்த இடங்களில் கொடுப்பாங்க. என்ன மாதிரி இந்த கட்டுமானங்கள் நடக்குது, இதில் எப்படி பயணம் செய்யலாம், இது ஒரு படகு போன்று இருக்கும் என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூடிய அளவான பொருட்கள், அதிக நிறைவுள்ள பொருட்கள் எல்லாமே கொண்டு போகலாம்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஒரு பாம்பு அப்படி இதுக்கண்டு அதிவேகமாக இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. முக்கியமாக சொல்லணுமெண்டா இந்த வேலைப்பாடுகள் ஒரு கோடிக்கணக்கான ஒரு பெறுமதியில் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெறுது. பாருங்கள் பாருங்கள், சரியான நிறைய பாரங்களை தாங்கக்கூடிய மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இப்போ தற்சமயம் வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த வேலை நிறைவு டைம் இப்போ முடிவடைகிற நேரம். பாருங்கள் இப்படி இதில் பயணம் செய்ய போகிறோம். நினைக்கிறேன் மேலேயும் பயணம் செய்யலாம். நினைக்கிறேன் மேலேயும் இனி கட்டுமானங்கள் உயருது. எப்படி இருக்குது இந்த இடங்களில் நின்று தான் எல்லோரும் பாருங்கள் சாமான் எல்லாம் ஏற்றிக்கணும், அவருடைய பொருட்கள் எல்லாம் ஏற்றிக்கணும். நயனாதேவி போவாங்க. இங்கேருந்து நயனாதேவியோடைய அம்மனுடைய கோபுரத்தை பார்க்கலாம். இந்த இடங்களில் பாருங்கள் வந்த மாதிரி இடத்தை பார்க்க போயினோம். இது எல்லா டைம் பார்த்து கொண்டு போயிருக்கிறார். அவர் பாதை வந்து பார்த்துருக்காரு. கெலிகப்பலில் வந்து கெலிகப்பல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதால் அப்படி யாத்திரம் போயிட்டாரு. அந்த இடத்துல நீங்கள் வரைக்கிறா நீங்கள் நாங்கள் அவர் வாராருண்டு இங்கே அவரை பார்க்க யாழ்ப்பாணம் போனாங்க. அவர் இங்கே நான் எங்களை ஊருக்கு வந்து தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. திடீரென்று நாங்கள் நடுக்கடலில் வாரம் செலி கப்பலில் போகிறோங்கிற. அப்புறம் நாங்கள் இங்கே பஸ் ஏறிட்டோம். வந்தால் பஸ்ஸும் பிடிக்கிட்டு திருப்பி போயமே இல்லாது. அப்புறம் அங்கே போய் பார்க்க மாட்டோம். அங்கே 100 மீட்டருக்கு அங்கெல்லாம் அவரை கண்டனாங்க. இங்க வந்திருந்தா படிப்பா கிட்ட 2 படமே எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருக்கிறீங்க. ஊர்ல கனவேர் எடுத்திருக்கிறாங்க. நாங்க ஊர்லயே பிறந்து ஊர்லயே இருக்கிற ஆக்களுக்கு கிட்ட போய் ஒரு படம் எடுக்கலாம். பெரிய விகாரில இருந்த அவருக்கே தெரியாது, மலவருக்கே தெரியாது ஒரு விஷயம். நேற்று வேலனைக்கு வந்தவர் வந்தது. நாங்க சும்மா பவுடியா சொன்னாங்க இப்படி ஜனாதிபதி தான் பாராட்டு. அது உண்மையா ஜனாதிபதி தான். கெலிகப்பல் தான் வந்தது ஐயா. கெலிகப்பல் தான் வந்து மீசாலையில அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கெலிகப்பல் தான் வந்தது. இப்போ இந்த பாதை ஓடுறதை பற்றி கேட்குறீங்க. இந்த பாதை ஓடுறான்னு யாழ்ப்பாணம் ஒரு வீடு கட்டுற காசு இங்கே எங்கட ஊரில் 2 வீடு கட்டுற காசுக்கு அங்கே யாழ்ப்பாணம் ஒரு வீடு கட்டுற ஏன்னா டிரான்ஸ்போர்ட். இதோடனா வாகனங்கள் எல்லாம் துருவாக இருக்குது. இப்போ ஏற்றி இறக்குறது ஒரு டிராக்டர் வந்து 16,000 ரூபா முடியுது. ஒரு வாகனத்தில் வர சாமான் ஏற்றி இறக்குறதுக்கு இது கட்டி முடிப்பாங்க. இது வந்து இப்போ பங்குனி மாதமே இது ஒன்று இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்துல
இதுல எவ்வளவு பெரிய கேனரா வாகனங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 4 டிப்பர் ஏத்தலாம்னு சொல்றாங்க. டிப்பர் ஒரே அடி ஏற்றி கொண்டு போகலாம். 600 ஆக்களே இது இல்லை. 600 மேலுக்கு ஆக்களுக்கு கீழே வாகனம். வாகனத்தோட சேர்த்து 600 பேரும் ஏத்தலாம். ஏன்னு சொல்ல முதல் வந்து தட்டா வருது இந்த பாலம். முதல் வந்து கீழ வாகனம் 2 தட்டு. வாகனங்கள் மேலே ஆக்கள் இதே பாதையை முந்தி ஓடின டிரைவர் எங்கட ஊரோட இருந்த ஆக்கலாம். அப்ப அவையெல்லாம் சொல்லிச்சுன்னு இப்படி 4 டிப்பரும் மேல இவ்வளவு ஆக்களை ஏத்தலாம்னு சொல்லி அவையதான் எங்களுக்கு சொல்லிச்சுன்னு இப்படி இப்படி இதண்டு. அப்ப நாங்க அதை பார்த்தாண்டு இருக்கிறோம். எப்ப முடியும்னு பார்த்தாண்டு இருக்கிறோம். நாங்க வாகனங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப செலவுகள் எல்லாம் எங்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஆரம்பிச்சு அடிக்கல் வத்தி வரது அடிக்கல் மாதிரி இதை ஆரம்பிச்சு. உங்களுக்கு இப்போ பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்குமே, பெரிய ஒரு செலவு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுகள் வாகனங்கள் கொண்டு போய் வாரது பாதை ஓடிட்டு அந்த செலவுகள் உண்டு சரியான குறையும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான வீட்டு சாமானே எடுத்துட்டு வந்து இங்கே இறக்கி போர்டில் ஏற்றி ஆயிரம் பண்ணி கொண்டு போகிறது இல்லை. நாங்கள் அந்த வாகனத்தையே போயிட்டு திருப்பி 1 மணி 1 ஹவரால் இங்கே திரும்பி அதிலேயே அவர் வந்தது ஜாப்பான வாகனம் இங்கே திரும்பி அப்படிதான் முதல் வந்தது. நாங்க இதுல நிக்கிற எல்லாரும் நைனாது. எல்லாரும் சொந்த இடம் பிறந்து வளர்ந்தது நைனாது. அது கடத்தொழில் சங்க தலைவர். நீங்களா? வாழ்த்துக்களை உங்களை கண்டு சந்திச்சது வந்து எங்களுக்கு சந்தோஷம். இப்போ அந்த புயல் எல்லாம் வந்து வேறு வந்துருக்காங்க. இங்கே சரியான அழிவு இது இங்கேயோ மூதூரில் கிடந்த இதை நம்ம கடத்தொழில் அமைச்சராக டாக்டர் தேவானந்த இதை இருக்கைக்குள்ளே இதை கொண்டு வந்து இது ஒரு 2-3 வருஷம் இதன்றதா எனக்கு இது அங்கே கொண்டு வந்து பண்ணாதான் இங்கே அப்புறம் டச் அப் செய்து போட்டு ஓடினது. இது இப்போ இது வந்து அதிலே கொஞ்சம் செய்து ஆனால் ஓடி கொஞ்சம் அவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சவங்க தாண்டு போய் கிடக்கு. அவர்கள் வந்து இப்போ நைனாதி மக்களுக்கு புதிய ஒரு புதுசா ஒரு பெரிய ஒரு இதன்றதை எங்களுக்கு தந்திருக்கிறார். எப்ப வேலை முடியும்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். சந்திச்சிருக்கிறேன். இப்போ அவர் உங்களோட ஊர் தேவையை தான் அந்த பூர்த்தி செய்கிறது. நான் என்ன தேவைன்னு நினைப்பேன். இவர் வந்து என்ன நைனாதிக்கு வரை இந்த வண்டியை வந்துட்டு எங்களுக்கும் சந்தோஷம், ஊர் மக்களுக்கும் சரியான சந்தோஷம். எங்களோட தேவை வரையில ஜனாதிபதி அவர்கள் ஆனா இன்னைக்கு திடீரென்று நாங்க பாக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு சரியான கவலை. நாங்க அவரை பார்க்க நாங்க யாழ்ப்பாணம் போறோம். அவர் எங்கட ஊர்ல வந்திருக்கிறோம். ஏதோ கிட்ட தூரம் பார்த்துட்டு வந்துட்டோம். நேரத்துக்கு வந்து இந்த வேலைகள் முடியும். உங்களுக்கு முடிஞ்சதான் தெரியும். போகும்போது நடக்கும் கூடிய சீக்கிரம் எல்லாம் சிறப்பா எல்லாம் முடியும். அதாவது என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜனாதிபதி இந்த ஆட்சியில் அனுரகுமார திசாநாயக்கு ஆட்சி அமைச்சதுக்கு பிறகுதான் இந்த வேலைகள் திட்டங்கள் எல்லாம் நடக்குது. தீவு போதே திரும்பியே பார்க்குறேன் இல்லை தீப யாழ்ப்பாணம் அளவு அங்கே ரோட்டாதுகள் இப்போதான் இந்த பாலமெல்லாம் இவ்வளோ காலம் இந்த காற்று புயல் வந்தால் இதுக்கு மேலான வாகனம் மிஞ்ச வராது. ஆனால் இப்போ வந்த இதெல்லாம் இவ்வளோ வரலாம். இங்கே ஒரு பஸ் போகலாம். பாதையெல்லாம் பெருப்பிச்சு பெரிய இதா பாதையும் பெருப்பிச்சுக்காங்க. பாதை 2 பஸ் போகக்கூடிய ஒன்று வரும் ஒன்று போகும். ஒன்று வந்தால் சைட் பண்ண 2 பக்கம் ஒரு பஸ் போய் ஒரு பக்கம் 2 பஸ்ஸும் போய் வரலாம். பெரிய பெரிய அபிவிருத்தி திட்டங்களும் நடக்குது. இப்போ தீவு போதையே இப்போ இந்த ஜனாதிபதி வந்த அப்புறம் தான் திரும்பி பார்த்துருக்குறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு இவர் தான் தொடர்ச்சியாக வரணுமன்றதான் எங்களுக்கு நோக்கம், என்னுடைய விருப்பம். சந்திக்க முடியாம போயிட்டு நாளை இல்லை நான் நேற்று சந்திச்சு கை கொடுக்குற சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது எனக்கு. வேலை போயக்குள்ள லைன்ல வரிசையாக வந்து கொடுத்துட்டு போகணும். அப்படி இருந்து அடிபட்டு இன்னைக்கு அவரை கை கொடுத்து படம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எங்களோட வந்து ஒருத்தருமே எடுக்க தெரியாது. எல்லாரும் ஒரு கவலையை உண்டு. என்ன செய்யறது? அவ்வளோ ஊர்ல இருந்து வந்ததானே இப்போ எந்த பெரிய கொட்டாக போட்டு நான் ஒரு 10,000 பேருக்கு மேலே தான் அதுக்குள்ளே வந்தால் 10,000 பேரில் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கா. இப்போ வந்த இராணுவம் முப்படையே வந்து அது 1000-2000க்கு மேலே வரும். அதை தாண்டி தான் நாங்கள் போவோம். நீங்கள் போவோம் பாதுகாப்பு கூட இந்த நாட்டின் தலைவர்னு சொன்னாங்க. நன்றி. சரி 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 அண்ணா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. ஓகே நைனாதிவுக்கும் வந்து இடங்க எங்களோட நைனாதிவை சுற்றி பார்க்கலாம். வந்து யூடியூப் சேனலுக்கு என்ன பேர்? இருக்குது. ஆனால் பஸ் எல்லாம் ஓடுது நான் உள்ளுக்குள்ள 2 பஸ் நிற்கி 2 சிடிபி நிற்கி தனியார் வாகனம் போக்குவரத்துகள் எல்லாம் உள்ள நல்லா நீட்டாக இருக்குது. ரோட்டுகள் வந்து ஒரு சில ஓடுற இடங்கள அப்போ எல்லாம் செய்து ஆரம்பிக்கிட்டேன். ரோட்டோட வேலையெல்லாம் நடந்தாண்டே இருக்கு. இந்த அரசாங்கம் வந்து நடந்தாண்டே இருக்கு. விடாமுயற்சியாக நடந்தாண்டே இருக்கு. இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாம் சீரா சிறப்பா அமையும் வேணும். இந்த பாதை வேலைன்றது முடிய வேணும். பாதை ஓடினாலே காணும். வேற ஒரு இதுவும் தேவையில்லை.
தொடர்ந்து இந்த இடங்களில் இந்த நைனாதீவு மக்களோட கதைச்சிருந்தாங்க. அவர் தங்களுடைய கஷ்டங்கள் உலக காலம் தாங்க சிரமப்பட்ட சிரமங்களையும் எடுத்து சொல்லி இப்போ இந்த திருத்தல் வேலைகள் மூலம் தாங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்ற விடயத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதோட எங்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்கள் வந்த விடயங்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடங்களில் பாருங்கள் பாத வேலைகள் அந்த புனரமைப்பு வேலைகள் எல்லாம் பாருங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடங்களில் இருந்து இப்போ நாங்கள் நைனாதீவு நோக்கிய பயணத்தை தான் மேற்கொள்ள போகிறோம். பாருங்க இந்த இடங்களில் போட்டில் எல்லாம் வாகனங்கள் மற்றும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கு. அதோட இந்த இடங்கள்ல அதிகளவான சிங்கள மக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கூட வந்து நிற்கணும். பாருங்க அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்கள்ல உண்மையாக இன்றைய தினம் குறைந்த அளவு மக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நைனாதீவு கொடி ஏற்றங்கள் அதனுடைய மகோற்சவங்கள் இடம்பெற்றால் இந்த இடங்கள் ஒரு எண்ணுக்கணக்கற்ற மக்கள் கூட்டத்தை அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதோட இந்த இடங்களை பாருங்க நைனாதீவில் இருந்து இப்போ இந்த இடங்கள்ல வந்து மக்கள் எல்லாருமே இறங்கி கொண்டிருக்கணும். கூடுதலாக சிங்கள மக்களும் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களும் இந்த இடத்துல வராங்க. கூடுதலாக இந்த நேரங்களில் அவங்க இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக கூட வருவாங்க. கூடுதலாக சிங்களவர்கள் அங்கே நாக விகாரையை பார்ப்பதற்காக அதிகமானவர் வந்து போயிடும். பாருங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பெயர்? என் பேர் அம்பிகை பாகன் மதியாபரணம். நீங்கள் நைனாதீவு தானே? நான் சொந்த இடம் நைனாதீவு தான். இந்த நைனாதீவில் இப்போ ஒரு செல்வதற்கான ஒரு புதிய பாதை ஒன்று அமைக்கப்படுதாங்க. அது என்ன மாதிரியான பாதை, என்ன திட்டங்கள் அது? அது பாதைன்றது ஒரு படகுல ஒரு பெரிய படகு. அதை சொல்கிறது பெரியண்டு இங்கிலீஷில் சொல்கிறது தட்டு அடி படகு. அதாவது குறைந்த ஆழத்தில் இது மிதக்கும். அப்படியான ஒரு படகு முதல்ல சேவையில் இருந்தது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால். அது ஃப்ரீ சர்வீஸ் தான், பொதுமக்களுக்கு ஃப்ரீ. மற்றது அதில் வாகனங்கள் கல் மண் சீமெந்து இப்படி கட்டிட பொருட்கள் அதுகளெல்லாம் ஏற்றி கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. அது பழுதடைந்து விட்டது. பழுதடைந்த பிறகு இப்போ 1 வருஷம் 1.5 வருஷமாக சேவை இல்லை. இப்போ புதிதாக ஒன்று இப்போ இந்த அரசாங்கத்தால் 14 கோடி கிட்டத்தட்ட 14 கோடி 40 லட்சம் ரூபாய்க்கும் இந்த புதுசு ஒன்று இப்போ கட்டுமானம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த 2026 மார்ச் மாதம் அளவில் அல்லது பிப்ரவரி கடைசியிலே அது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டால் பொதுமக்கள் அதில் பயணம் செய்ய முடியும். அதே நேரம் வாகனங்களையும் கொண்டு செல்லலாம். தங்களுடைய மோட்டார் சைக்கிள் வாகனங்கள், அதாவது வேன், டிராக்டரில், லொரியில் டெலிவரி வேன்கள். இப்போ ஒரு கம்பெனி டெலிவரி வேனே வந்து இங்கே கடைகளுக்கு சாமான்கள் டெலிவரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வசதி அதில் இருக்குது. மற்றது இந்த இடங்களில் இப்போ அந்த அதில் பயணம் செய்வது எவ்வளோ பேர் பயணம் செய்யலாம்? எத்தனை நபர் பயணம் செய்யலாம்? ஆரம்பத்தில் இருந்ததில் 600-700 பேர் பயணம் செய்யலாம்ங்கிற கோவில் திருவிழா நேரம் நாங்கள் ஏற்றி இறக்கினாங்கள் 600-700 பேர். இதிலையும் நான் நினைக்கிறேன் மேலுக்குத்தான் இதில் பயணிகள் இருக்கலாம். கீழையும் வாகனங்கள் ஏற்றால் விட்டால் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பயணிகளை ஏற்றி இறக்கும். மற்றது அந்த இடம் அது எவ்வளோ பெரிய பணத்தொகையில் செய்யப்படுது? அது இந்த அரசாங்கத்தால் 14 கோடி 40 லட்சம் இப்போ முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்காரு. அதை விட அதை இயக்குறவைக்கெல்லாம் சம்பளம் இருக்குது. டிரைவர்ஸ் அதில் ஹவுஸ்வைன் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அவைகளுக்கும் சம்பளம் அரசாங்கம் கொடுக்கும். மற்றது இன்னொரு விடயம் என்று சொல்லியிருக்கிறீங்க, அந்த படகுல தான் நைனை நாகபூசணி. என்னென்றால் எங்களுடைய இந்த கடைசி அம்மனுடைய திருவிழா தெப்ப திருவிழான்னு சொல்லி நாங்கள் அந்த படகுகளை ஒன்றாக கட்டித்தான் அந்த திருவிழாவை செய்கிறோம் நாங்கள். அது இப்போ கடந்த காலத்தில் இந்த பாதை இருந்தபடியால் இந்த பாதையில் நாங்கள் அந்த அம்மனை ஏற்றி செய்ய ஒரு நைனாதீவில் இருந்து ஒரு குட்டி தீ கொண்டு பிரிஞ்சு கடலில் போடுற போல் ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அது கடந்த சில வருஷங்களில் இருக்கல. இந்த வருஷம் நிச்சயமாக அப்படி ஒரு காட்சியை இந்த அடியார்கள் காணக்கூடியதாக இருக்கும். மற்றது குறிகட்பன் பாதை சம்பந்தமாக இருவழி பாதை ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது சம்பந்தமாக? ஆமாம், அந்த பாதைன்ற
அப்புறம் ஜெட்டின்னு சொல்கிற அந்த பாதை இப்போ அகலமாக்கப்பட்டு இருவழி பாதையாக்குறது மட்டுமல்ல, பாதசாரிகள் நடக்கிற ஒரு கடவையும் அதுக்குள்ளே வரப்போகுது. ஒரு சைட்டில் அது 2 பக்கமும் வரப்போகுது. அதை விட அதாவது இப்போ கூடுதலாக இங்கே இந்த யாத்திரிகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விகாரைக்கு வருகிறார்கள், நாகதீப விகாரைக்கு வருகிறார்கள், நாகபூஷணி அம்மன் கோயிலுக்கு வருகிறார்கள். அப்போ அந்த பாதை மட்டுமில்லை, அந்த வர்ற துறைமுக பாதை மட்டுமில்லை, துறைமுகமும் விருத்தி செய்யப்பட இருக்கிறது. ஒரு 8 படகுகளை ஒன்றாகவே அந்த துறைமுகத்தில் அணைத்து இங்கே வர மக்களை ஏற்றி கொண்டு போகிற ஒரு வசதி ஒன்று செய்யப்பட. இப்போ 3 படகுகள் தான் இப்போ அணைக்கலாம். அதிலே சோழக்காற்று வாடக்காற்று என்று சொன்னால் அந்த பக்கங்களில் படகுகளை அணைக்க முடியாது, கஷ்டம் இருக்குது. அப்போ இனி வார அந்த துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம். அலைகளை அது பிரேக் வாட்டர்ன்னு சொல்கிறோம், அந்த அலை தடுப்போடக்கூடிய ஒரு துறைமுகமாக அது வேற இருக்குது. இப்போ அதில் நடைபாதையும் பெறும். என்னென்னா அது எவ்வளோ கால ப்ராஜெக்ட் அது? இப்போ எல்லாமே இப்போ இந்த அரசாங்கத்தில் காலம் சொல்லிக்க மாதங்கள் வருஷங்கள் என்று போடுறதில் எல்லாம் வந்து அந்த டேட் போட்டு தான் போடலாம். இந்த இத்தனாம் தேதி இத்தனாம் மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்றது முக்கியம். ஆனபடியால் இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் வார டிசம்பருக்குள்ள இந்த வேலைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்படும். இதில் ஒரு யாத்திரிகர்கள் தங்கி இளைப்பாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு என்ன கிளீன் ஸ்ரீலங்காவால் அங்கே கட்டுப்பட போகுது. அது அந்த அதில் அந்த மனசலக்கூட வசதிகள், குளிக்கக்கூடிய வசதிகள், தங்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கும் அதில். அப்போ இந்த இடங்களில் இனி மக்கள் வரைக்க எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா யாத்திரிகர் அல்லது உல்லாச பயணிகள் இங்கே வரலாம் என்று சொல்லி, அதாவது மேக்னெட்டிக் நார்த்துன்னு சொல்லித்தான் இப்போ அதுக்கு பேர். அதாவது வடக்கு கவர்ந்துழுக்கின்ற வடக்கு என்றதான் அந்த திட்டம். அப்போ அதில் வர்றவருக்கு சரியான சேவைகள் வசதிகள் இல்லையெண்டா அது ஒரு ஏமாற்றப்படுறதா இருக்கும். சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறையும். அப்போ வருகை கூடிக்கொண்டு இருக்கிறபடியால் அதுக்குரிய வசதிகள் கூட்டப்படுது. இப்போ நெடுந்தீவுக்கு போகிற பயணிகள தொகை கூட, நயனாதீவுக்கு போகிற பயணிகள தொகை கூட, இனி ஏனைய கைட்ஸ் மற்ற இடங்களுக்கு போகிற பயணிகள தொகை கூடுதலாக இருக்கிறபடியால் அந்த வீதி போக்குவரத்து மிக முக்கியமானது. ஏனென்னா அவர்கள் கூகுளில் பார்ப்பார்கள் இத்தனை நிமிஷத்துக்கு இந்த இடத்துக்கு போகலாம். சரியாக இப்போ நாங்கள் நைனாதீவு கோயிலுக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முதல் இங்கே இருக்கிற மக்களையும் பார்த்து கொண்டு கதைச்சு கொண்டு தொடர்ந்து இந்த இடங்களில் பயணம் செய்வோம். பாருங்கள், இப்போ நைனாதிலேருந்து குறிகட்டுவான் போகிறதுக்காக மக்கள் எல்லாருமே இந்த படகுல ஏறுறதுக்கான ஏற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஹாய், வணக்கம், பாய். இந்த இடங்களில் பௌத்த பிக்கு ஒரு ஆள் நிற்கிறார். மற்றது மக்கள் எல்லாருமே ஏறுறதுக்காக போய் கொண்டு நிற்கணும். நிறைய சிங்கள மக்கள் இந்த இடங்களில் நிற்கணும். நாகவிகாரிக்கெல்லாம் போய் வரதுக்காக போய் வந்து கொண்டிருக்கணும். அதோட எங்களுடைய பௌத்த பிக்கு எல்லாரும் இந்த இடத்துல நிற்கணும். பாருங்க, நாங்கள் கோயிலுக்கு உள்ள போகிறோம். உள்ள போய் வழிபட்டுட்டு வருவோம். கோயிலுடைய முன் வாசலை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. நைனை நாகபூசணியா அழகான. வணக்கம் அக்கா, உங்களோட பெயர்? எங்கேருந்து வாரீங்க? இன்றைய தினம் நைனாதீவுக்கு வந்திருக்குங்க. நைனை நாகபூஷணி அம்மன் வழிபாடு எப்படி இருக்கு? நல்லபடியா சிறப்பா எல்லாம் அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்ப முதல் தடவை வாரீங்களா? இங்க
சின்ன வயசுல வந்திருக்கேன், அதுக்கு பிறகு நிறைய காலமா வேற இல்லை, இன்னைக்கு வந்திருக்கேன். இங்க வரைக்கும் இந்த கடல் பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு சிறப்பான அனுபவமா இருந்துச்சு. காத்தோட சேர்த்து இந்த கடல் இந்த நீல நிறமும் நல்லா இருந்துச்சு. மற்றது என்னோட இன்றைய தினம் இந்த நைனி நாகபூசணிக்கு எங்களுடைய இலங்கை நாட்டுடைய ஜனாதிபதி வந்தவரை சந்திச்சிட்டீங்களா? அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, ஆனா அவரோட பேசவோ முடியாம இருந்தது. ஏன்னா நிறைய கூட்டமா இருந்ததால அவர்கிட்ட போயிடலாம் இருந்தது. அவருக்கான பாதுகாப்பு அதிகமா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி அவர் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல என்ன சம்பவம் நடைபெற்றது? அந்த இடத்துல நான் வந்து இங்க கோயிலை சுத்தி வழிபாடுல இருந்து முடிச்சிட்டு சாப்பாடு டைமுக்கு அங்க வெளியில போன பிறகுதான் ஜனாதிபதி வந்து 12 மணிக்கு தான் வந்தவர். வந்த உடனே எல்லாமே அமைதியாகவும் பரபரப்பாகவும் ஆயிடுச்சு கோயில் ஃபுல்லா. அப்ப என்னன்னு கேட்கதான் சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி ஜனாதிபதி வந்திருக்கிறாருன்னு சொல்லி நானுமே அவரை பாக்குறதுக்காக வந்துறேன், ஆவலா வந்துறேன். நான் கூட்டத்துக்குள்ளால என்னால அவரை பார்க்க மட்டும் தான் முடிஞ்சது. கிட்ட போயோ அவரோட பேசவோ என்னால முடியாம இருந்தது. ஆனா மிக்க சந்தோஷமான ஒரு தருணம் அது. இந்த இடங்களில் பாருங்க, புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்தவங்க எல்லாருமே அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொஞ்சம் கொண்டிருக்கிற மக்கள் பாருங்க. எல்லாம் உங்களோட வந்தாங்களா? தமிழா? தமிழ் தமிழா? Hi, வணக்கம். Good evening. Hello, What's your name? Natalia. Where from? England. England. How's this place? It's good, beautiful. Yeah. Yeah, it's my second time. Second time. What? This is my baby goat. இங்க பாருங்க, இந்த இடங்கள்ல இந்த ஆட்டுக்குட்டியோட விளையாடி கொண்டிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஒரு எங்களுடைய நாட்டுல